ஹாய் ஹலோ வணக்கம். பாக்யரதி பிளாக்ஸ் வெல்கம்ஸ் யூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் கொஞ்சம் லேட் போஸ்டிங். வெறுமரிசி அடை பாலக்காடை சேர்ந்த எல்லாருக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். புழுங்கல் அரிசியில் பண்ணப்படுறது. அதுனா 4-5 மணி நேரம் ஊற வச்சு பிறகு அரைக்கணும். நான் இட்லி ரவை ஊற வச்சு 1 ஹவர் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். மிக்சியில் தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஊற வச்ச ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கை நிறைய தேங்காய் துருவினது, நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் தாராளமாக. அதை நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தோசை பரத்த முடியாது, கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் 4 குழி தோசைக்கல் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக வார்த்துருக்கேன். இதுக்கு தோதாக சட்னி. கடாயில் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காய கட்டி, காய்ந்த மிளகாய் 3, இஞ்சி பூண்டு சிறு துண்டுகள், அதன் மேலே 2 மிளகு, 2-4 வெந்தயம், உப்பு, மஞ்சப்பொடி போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் சுருளை வதக்கிக்கோங்க. துளியேண்டு புளி வச்சு மிக்சியில் நல்லா மைய அரைச்சி தாளிச்சுக்கோங்க. இந்த கார சட்னி தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே வரும். இந்த தோசைக்கு இது கொஞ்சம் பிளாண்டுங்கிறதுனால ரொம்பவே சூட் ஆகும். என்ஜாய் குக்கிங், என்ஜாய் ஈட்டிங், பி ஹாப்பி, பி ஹெல்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.